ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் ஒரு 2 இயர்ஸாக எந்த வீடியோவும் நம்ம போடல. ஸோ ட்ராவலில் நான் நிறையா இருந்ததுனால என்னால் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் வாங்கியிருந்த ஒரு ரைடுக்காக வாங்கிட்டு இருந்த ஒரு ஹெல்மெட்டு ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஹெல்மெட்டை நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பைக் ரைடர்ஸ் நிறைய சஜஸ்ட் பண்ணது என்னென்ன அப்படின்னா ஆக்ஸரோட ஹெல்மெட்டு தான், அபெக்ஸ் விவிடு. அபெக்ஸ் ஹெல்மெட் வாங்குறவங்க கொஞ்சம் இந்த ஹெல்மெட்டை பாருங்கள், என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட ஸ்பெக்ஸ் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு லுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, லாங்லேருந்து பார்க்கும்போது அதோட ஷைனிங் ரொம்ப சூப்பர். ஸ்பெக்ஸ் வைஸாக பார்க்கும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் நிறைய இருக்குது. பைக் லவராக இருக்கீங்க, நிறைய பக்கம் நீங்கள் நிறைய ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, லடாக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட் எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம சேஃப்டியை பொறுத்து தான் இருக்குது. ஹெல்மெட்டில் பாரபட்சம் பார்க்காதீங்க. இந்த 1000 ரூபீஸ் 1500 ரூபீஸில் இருக்க சீப் ஹெல்மெட்டும் வாங்காதீங்க. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், கொஞ்சம் நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. நான் 1500 ரூபீஸில் இருக்கிற ஹெல்மெட்டும் வாங்கினேன். எனக்கு அந்த ஹெல்மெட் மேலே ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு அது சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ கடமைக்கு அந்த ஹெல்மெட்டை நம்ம போட வேண்டியதில்லை. நான் ஹெல்மெட் வாங்குகிற கடையில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தேன். அதில் மெயினாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய இருந்துச்சு. ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமான ஹெல்மெட்லாம் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்னா 3 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ECEன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 3வது ISI சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணி தான் இந்த ஹெல்மெட் விட்டுருப்பாங்க. ஸோ இது ஃபாரின் இம்போர்ட்டடான ஹெல்மெட்டு தான். நமக்கு ஹெல்மெட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஹெல்மெட் வாங்காதீங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும். 2வது மூச்சு விடுறதுக்கும் நமக்கு வியூ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். இதில் இருக்கிற ஸ்ட்ராப் பார்த்தா டீரிங்குன்னு சொல்லிட்டு வாங்க. 2 ரிங் இருக்குது. இது எப்படி நம்ம டீரிங் போட்டு நம்ம ஹெல்மெட்டை லாக் பண்ணுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மெட்டீரியல் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்குற அந்த பேடு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பைக்கில் நிறைய பேர் போவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் மைக் வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, இன்டர்காம் மாதிரி. அதுவும் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயர்லெஸ் மைக்கெலாம் வாங்கி நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் உள்ளே. அதுக்கு உண்டானதுக்கு தான் நான் இது வாங்கினேன். ஏரோ டைனாமிக்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது 2 வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் இருக்கு இல்லையா, இது நீங்கள் மேலே தூக்குனீங்க அப்படின்னா இது ஒரு வைசர். உள்ளே இன்னொன்று இந்த டூயல் வைசர் நான் இன்னும் பேப்பர்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணல. இது வாங்கணுன்னே அன்பாக்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்புறம் நான் யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இந்த டூயல் வைசரில் உள்ளே இருக்கிற இந்த வைசரோட பேப்பரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா காலையிலையும் சாயந்தர டைமில் வெயில் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிற வைசரில் உள் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஆன்டிஃபாக்னு சொல்கிறாங்க. அது நம்ம நல்ல மழை பெய்கிற டைமில் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கழட்டி ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த வைசரை கழட்டுறது கூட 2 சைட்லேயும் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக நம்ம போடும்போது நமக்கு வென்டிலேஷன் வேணும், தலை வேர்க்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆன் ஆஃப் மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு மூச்சுக்காக. ஸோ நம்ம ப்ரீத்திங் இதெல்லாம் ரொம்ப இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அதை ஆன் பண்ணிக்கணும். இந்த வைசரில் ஆன்டிஃபாக் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் நம்ம கையில் படுறதோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் படாது. ரொம்ப ஹெவியாக நீங்கள் ஏதாவது டேமேஜ்க்கு இது பண்ணால் வேணால் லைட்டாக வரலாம்.
இது எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் கண்டிப்பாக பைக் ரைடர்ஸ்க்கு இது பிடிச்சமான டிசைனு. ரெண்டாவது நீங்கள் இன்னொரு கலர் வைசர் வாங்கணும் அப்படின்னா அது செப்பரேட்டாக தான் வாங்கணும், நம்ம தனியெல்லாம் கிடையாது. அதோட 900 என்னோ ப்ரைஸ் சொன்னாங்க. சரி, நான் அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த பேடோட உள்ளே இருக்க இன்னர்லாம் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த தலையில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வரும், அதெல்லாம் வராது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லா பேடுமே ஓப்பன் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லுவோம். இந்த ஹெல்மெட்டுக்குன்னு பிராண்டட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிசைனுக்கெல்லாம் எவ்வளோ மெனக்கெட்டு அந்த டிசைன் அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். ஹெல்மெட் மட்டும் கொஞ்சம் நமக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னும் அது தளர்ந்து போகும். நீங்கள் டைட்டாக வாங்கினீங்கன்னா தான் உங்கள் தலையில் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஹெல்மெட் என்ன டிசைன் வாங்கினாலும் சரி, என்ன கம்பெனி வாங்கினாலும் சரி, கொஞ்சம் குவாலிட்டியாக, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஒரு 4000, 3000, 2000க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்களாலும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் டீரிங்னு இருக்குது, டூயல் ரிங்கு. இதுக்கு வந்து நம்ம ஹெல்மெட் எப்படி போடணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்றைக்குமே ஹெல்மெட் வாங்கும்போது நம்ம ப்ரைஸை பார்க்கக்கூடாது. எமர்ஜென்சிக்கு வாங்குகிறோன்னு சொல்லிட்டு 1800, 1200, 1500லாம் வாங்காதீங்க. அது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃப்யூச்சரில் அது ஒரு 6 மாதம் 1 இயருக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற தெர்மாக்கோல் 2 தடவை நீங்கள் கீழே தெரியாமல் போட்டிங்கனாலும் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தரமான ஹெல்மெட்டு நிறைய ஷாப்பில் விற்கிது. இந்த மாதிரி ஒரு பைக் ரைடர்ஸுக்குன்னு தேவையான லைஃப் ஜாக்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஷாப்லாம் நிறைய இருக்குது. சிட்டி சைடில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்கி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் வந்து நேரில் போய் பார்த்தா தான் வாங்க முடியும். ஆன்லைனில் தயவு செஞ்சு போகாதீங்க. இது நேரில் ஆஃப்லைனில் போய் வாங்கினதுனாலேயே எனக்கு நிறைய சூஸ் கிடச்சிது, நிறைய ஹெல்மெட்ஸை பார்க்க முடிஞ்சுது. இந்த ஹெல்மெட் வாங்கும்போது பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க, குவாலிட்டியான பேக்கு, ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட பிளட் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணி நிறைய போட்டிருந்தாங்க. உங்களோட பிளட் குரூப் என்ன இருக்கோ இந்த ஹெல்மெட்டில் பின்னாடி நீங்கள் ஒட்டிடுங்க. ஏன்னா நமக்கு கிராஷ்க்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்மளோட பிளட் குரூப் டாக்டர்ஸுக்கு தெரியணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் ரமேஷ்.